ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் நீட்டில் எலிஜிபிள் மார்க் வச்சுருக்கீங்க, இல்லை நீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 எபோவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை தயவுசெய்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக அதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் நீட்டில் எலிஜிபிள் மார்க் வச்சுருக்கீங்க, ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நீட் அப்பியர் இருந்தாவே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரைவேட் வெட்டினரி காலேஜில் நம்ம போடலாம். ஆனால் இந்த வருஷத்துலேருந்து ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நீட்டில் நம்ம கண்டிப்பாக எலிஜிபிள் மார்க் எடுத்தே இருக்கணும். எலிஜிபிள் மார்க் எடுத்தால் தான் நம்ம ப்ரைவேட் காலேஜில் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா போய் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அப்போ ப்ரைவேட் காலேஜ்னு சொல்லும் போது டெல்லி, ராஜஸ்தானில் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது. சரியா, நம்ம தமிழ்நாடு பசங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீட்டில் நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருந்துக்கணும். எலிஜிபிள் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா இயர்லி 7 lakh நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது விசிஐ மூலிமா 15% சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுக்குமே, முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜுக்கு 15% சீட் வந்து விசிஐ மூலிமா, அதாவது நீட் மார்க் வச்சு நினச்சி பார்த்தா ஃபில் பண்ணுறாங்க 15% சீட்டு. அப்போ ஓவராலாக எவ்வளோ சீட்டு வந்து இருக்குது, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பார்த்தா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு தமிழ்நாடை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓவரால் நம்ம என்னென்ன எவ்வளோ சீட்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அதாவது மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை. சரியா, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 15% சீட்டு வந்து நினச்சி பார்த்தா இடஒதுக்கீடில் மொத்தம் 15 சீட்டு வந்து மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னைக்கு நமக்கு நினச்சி பார்த்தா ஒரு 15 சீட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி காலேஜ் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் நாமக்கல் இருக்கக்கூடிய காலேஜுக்கு ஒரு 15 சீட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சரி, ஒர்த்தநாடில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு ஒரு 15 சீட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு ஒரு 15 சீட்டு கொடுக்குறாங்க. சரியா, மொத்தமாக சேர்த்து 45 சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிஐ மூலயமா நம்ம ஃபில் பண்ணலாம். சரியா, அதுக்கப்புறம் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக சேர்த்து எவ்வளோ சீட்டு வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள். இந்தியா முழுக்க ஓவராலாக 734 சீட்டு வந்து ஓவராலாக இருக்குது. இதில் அன்ரிசர்வ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 285 சீட்டும். சரியா, அதுக்கப்புறம் பிடபிள்யூஎஸ்க்கு, அதாவது அன்ரிசர்வில் பிடபிள்யூஎஸ்க்கு 15 சீட்டும், அதுக்கப்புறம் ஜென்ரலில் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 69 சீட்டும், ஓபிசிக்கு 188 சீட்டும், ஓபிசியில் பிடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 சீட்டும், எஸ்சிக்கு வந்து 104 சீட்டும், அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூஎஸில் 5 சீட்டும், எஸ்டிக்கு வந்து 51 சீட்டும், எஸ்டியில் பிடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சீட்டும் மொத்தமாக ஒதுக்குறாங்க. சரியா, அப்போ ஓவராலாக சேர்த்து 734 சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓவராலாக இருக்குது. சரியா, இந்த 734 சீட்டுக்கு விசிஐ மூலயமா நீங்கள் கலந்துக்கலாம். சரியா, இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆனே நானே வீடியோஸ் வந்து கொடுப்பேன். சரியா, அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து விசிஐ போர்ட்டலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 400 எபோவ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஓவராலாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது வாய்ப்புகள் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.